ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஸோ நார்மலாக எல்லோரும் வீட்டில் செய்கிற ஒரு உருளைக்கிழங்கு பொரியல், அதையே ஒரு ஃப்ரைட் ரைஸாகவும் சேர்த்து செய்யலாம் எப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு. ஸோ 4 உருளைக்கிழங்கை வந்து 4 பீசஸாக கட் பண்ணி குக்கரில் வச்சு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து இதுக்கு உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கை நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு கடுகு போடுறோமோ அந்தளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் சீரகம் ஃப்ளேவர் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வெறும் உளுந்து பருப்பு மட்டும் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இது நல்லா வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஸோ இந்த உளுத்தம்பருப்பு சீரகமே இதுக்கு வந்து நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். அது கூட நான் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஸோ வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கும் அதுக்காக. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கையும் போட்டாச்சு. ஸோ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. உப்பை சேர்த்துட்டு ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ இதில் நான் வந்து எந்த ஃப்ளேவர் எதுவுமே நான் ஆட் பண்ணல. வெறும் சீரகம், உளுந்து அதோட ஃப்ளேவரே உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ரைஸோட மிங்கிள் ஆகி சாப்பிடும்பொழுது. ஸோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இதை கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் நான் நிறைய செஞ்சுருக்கேன், 2த்துக்கும் சேர்த்து செஞ்சுருக்கேன். எங்கள் வீட்டுக்கு தேவையானதும் ப்ளஸ் குழந்தைங்களுக்கு தேவையான ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கும். அதில் வந்து நான் பாதி எடுத்து வச்சிட்டேன். அது வந்து சைட் டிஷ் ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். மீதி பாதியை வந்து நான் அதில் ரைஸ் கிளற போகிறேன். ஸோ தனித்தனியாக நம்ம வந்து ஒரு பொரியல் செய்யாமல் இதுவே வந்து நம்ம இதுலேயே வந்து பசங்களுக்கும் பேக் பண்ணி கொடுத்துடலாம், ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரி. ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு சைட் டிஷ்ஷாகவும் நம்ம இதில் வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சமாக வந்து இதில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் எந்த ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிங்கனாமும் அதில் வந்து கொஞ்சமாக நீங்கள் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டிங்கன்னா அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். இது செய்யறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மேக்ஸிமம் 10 நிமிஷம் கூட ஆகவே ஆகாது. ஸோ ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணுற நேரம் தான், இது வேகிற நேரம் மட்டும்தான். ஸோ 5 நிமிஷத்தில் உங்களுக்கு இதை கிளறி முடிச்சு விடலாம். ஸோ இது வீட்டுக்கு தேவையான ஒரு பொரியல். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.